Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பன்னீர் எப்படி செய்யறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். பன்னீர் வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் and உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. பன்னீர் வச்சு வந்துட்டு நிறைய டிஷஸ் செய்யலாம். பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் கிரேவி செய்யலாம், and then பன்னீர் கீ ரோஸ்ட் செய்யலாம், பன்னீர் பீஸ் மசாலா செய்யலாம், பன்னீர் பரோட்டா செய்யலாம், பன்னீர் புலாவ் செய்யலாம். அப்படி நிறைய வந்துட்டு வெரைட்டி ஆஃப் டிஷஸ் செய்யலாம். குழந்தைங்களுக்கும் வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும், அது உடம்புக்கு நல்லதும் கூட. அந்த பன்னீர் வந்து வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு பாலும், அதுக்கப்புறம் வந்துட்டு எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம். லெமன் இல்லைன்னா வினிகர் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1 லிட்டர் பாலை வந்துட்டு தண்ணி விடாத திக்காக வந்துட்டு நம்ம அப்படியே வந்து எடுத்து காய்ச்சிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பால் நம்மளுக்கு திக்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பன்னீரோட குவான்டிட்டி நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். பால் தண்ணி விட்டிங்க அப்படின்னா பன்னீரோட குவான்டிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி விடாத திக்கான பாலாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து காய்ச்சிக்கணும். இப்போ நல்லா சூடு பண்ணிவிட்டு பால் அடிப்பிடிக்காத இருக்கிறதுக்கு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் செய்யணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து 1 லெமனை வந்து புழிஞ்சு எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே வாங்க. பன்னீர் பண்ணுறதுக்கு பாலை வந்து திரைய வைக்கணும். அந்த திரைய வைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாலை திரைய வைக்கிறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூஸை விட்டு நம்ம கலக்க வந்து பால் திரைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். தண்ணி தனியாக பிரிஞ்சு அப்படி கட்டி கட்டியாக வந்துட்டு பன்னீர் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இதை மாதிரி கிளறி விட்டுகிட்டே வரணும். இப்படி பால் ஃபுல்லாக திரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு சுத்தமான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஜல்லடை மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சுத்தமான ஒரு காட்டன் துணி, வெள்ளை துணியை போட்டுட்டு நம்ம திரைய வச்ச பாலை எடுத்து அதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணுங்க. அப்போ இந்த தண்ணிலாம் வடிகட்டி அந்த திரைஞ்ச பன்னீர் மாத்திரம் மேலே நிற்கும். இப்போது இது நல்லா வந்து தண்ணி வடியணும். அதை வச்சு நல்லா பிழிஞ்சு நீங்கள் வந்துட்டு அதில் இருக்கிற எல்லா தண்ணியும் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி அது நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விடுங்க. அழுத்தி விட அதில் இருக்கிற தண்ணியெலாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வெளியாகும். இதே மாதிரி நல்லா துணியை டைட்டாக சுற்றி அதில் இருக்க தண்ணிலாம் வெளியில் போகுது பாருங்கள். நல்லா அதில் கொஞ்சம் நம்ம பச்சை தண்ணி விட்டு லேசாக அலசி திரும்பவும் வந்து நல்லா பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சு விட்டு அதை கரெக்டாக வந்துட்டு ஷேப்க்கு நம்ம வச்சுட்டு திரும்பவும் துணியை நல்லா சுற்றி நம்மளுக்கு ரவுண்டுனா ரவுண்டு இல்லை ஸ்கொயர் ஷேப்னா ஸ்கொயர் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா துணியை நல்லா சுற்றி அதுக்கு மேலே நல்லா ஒரு வெயிட் வச்சுருங்க. நான் ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சு அது மேலே வந்து வெயிட் வைக்கிறேன். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து நல்லா ஃபில்டர் ஆகி கீழே போகும். அதுக்காக நான் அந்த மாதிரி வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே வந்துட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் எடுக்காத அதே மாதிரி விட்டுருங்க. அப்போ அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா ஃபில்டர் ஆகி போயிடும். இப்போது கரெக்டாக வந்துட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் கழித்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா பன்னீர் வந்துட்டு இப்போது நல்லா ஹார்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பன்னீர் வச்சு நீங்கள் எந்த டிஷ் வேணாலும் செய்யலாம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சேனலில் பன்னீர் மசாலா செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த பன்னீர் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் அன்றைக்கே செய்யணும் அப்படின்னாலும் செய்யலாம் உடனே. அப்படி இல்லை 2 நாள் 3 நாள் கழித்து செய்கிறீங்க அப்படின்னா இதை கட் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 1 லிட்ரு பால் எடுத்ததுக்கு எனக்கு ஒரு 200 கிராம் பன்னீர் மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இதே இந்த 200 கிராம் பன்னீர் நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா 130 ரூபா வரைக்கும் வந்துட்டு பன்னீரோட ரேட் இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால ஒரு 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டிலேயே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை உங்கள் சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.